ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள், தெளிவான ஓடைகள் மற்றும் பல வண்ண பறவைகளின் இசையுடன் கூடிய அழகிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் சுறுசுறுப்பான ரோரோ, ஒரு சிறிய குரங்கு மற்றும் கனவு காணும் டோடோ, ஒரு வெள்ளைக்கிளி ஆகிய இருவரும் இணைபிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் அதிகாலையில் டோடோ வானத்தில் பறந்து செல்லும்போது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியை வெட்டி வீழ்த்தியதைக் கண்டது. அந்த பகுதி முழுவதும் பாழடைந்து மண் மட்டும் தெரிந்தது. சோகத்தால் அதன் இதயம் கனத்தது. இதுதான் உடைந்த காடு என்று டோடோ புரிந்து கொண்டது. கண்ணீருடன் அது ரோரோவிடம் வந்து, நண்பா ரோரோ, நம் காட்டின் ஒரு பகுதி இறந்து கொண்டிருக்கிறது. பறவைகள் தங்கள் வீடுகளை இழந்துவிட்டன என்றது. ரோரோ அந்த பகுதியை பார்த்து அதிர்ச்சியடைந்தது. அது உடனே டோடோவை பார்த்து, வருந்தாதே டோடோ, நீ காட்டை பார்த்தாய், இனி நான் காட்டை கொண்டு வருவேன், நம்மால் முடியும் என்றது நம்பிக்கையுடன். அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். ரோரோவின் பணி காட்டின் ஆழமான பகுதிகளில் இருந்து சிறிய மரக்கன்றுகள் மற்றும் விதைகளை சேகரிப்பது. டோடோவின் பணி மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகளிடம் பேசி உடைந்த காட்டை மீண்டும் உருவாக்க அவர்களுக்கு உதவச் சொல்வது. முதலில் அந்த வேலையைச் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. நிலம் காய்ந்து இருந்தது. கன்றுகளை நட அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் ரோரோவின் உற்சாகமான குரல்களும் டோடோவின் இடைவிடாத ஊக்கமும் அவர்களை தளரவிடவில்லை. ஒவ்வொரு சிறிய மரக்கன்றும் ஒரு பெரிய கனவு டோடோ என்று சொல்லிக்கொண்டே ரோரோ மண்ணை தோண்டியது. காட்டின் மற்ற விலங்குகளும் அவர்களின் கடின உழைப்பைக் கண்டு நெகிழ்ந்தன. முயல் மண்ணை இலகுவாக்க உதவியது. யானை துவிக்கையால் நீர் கொண்டு வந்தது. அனைவரும் கைகோர்க்க உடைந்து காடு மெதுவாக பச்சை பூர்வை போர்த்தத் தொடங்கியது. சில மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் நட்ட சிறிய கன்றுகள் வானுயர வளரத் தொடங்கின. மீண்டும் பறவைகளின் கீதம் காடெங்கும் ஒலித்தது. டோடோ மகிழ்ச்சியுடன் ரோரோவை பார்த்தது. நண்பா, உன் முயற்சி இல்லையென்றால் இந்த மகிழ்ச்சி கிடைத்திருக்காது. நீ உண்மையிலேயே காட்டை திரும்பக் கொண்டு வந்துவிட்டாய். ரோரோ சிரித்துக்கொண்டே, நமக்கு தேவைப்படுவது நம்பிக்கை மட்டுமல்ல, நம்மைச் சுற்றியுள்ள இயற்கையை பாதுகாக்கும் பொறுப்பும்தான். இனி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த உடைந்த காடு மீண்டும் உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றது. அன்றிலிருந்து அந்த காட்டில் வசிக்கும் ஒவ்வொரு விலங்கும் ஒரு சிறிய கன்றை காப்பது ஒரு பெரிய உயிரை காப்பதற்கு சமம் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது.